இல்ல இது ரொம்ப நாள் போராட்டம் எனக்குள்ள. ஆ. இது ஒரு முடிவு கொண்டு வரணும். கொஞ்சம் டைட்டா வேலை. அதான் நீங்க அதை வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இந்த வாலி கதை கேட்டிருக்கீங்களா? வாலியுடைய கதை யூடியூப்ல கேட்டேன். ராமாயணத்துல வாலின்னுட்டு ஒரு கேரக்டர் உண்டு. அது நீங்க யூடியூப்ல பேசுங்க, அதை நான் கேட்டேன். அதான் அந்த வாலிகிட்ட வந்து யாரு எதிர்த்து சண்டை போட்டாலும் நம்ம பலத்துல பாதி அங்க போயிரும். நீங்க தீய பழக்கத்தை எதிர்த்து சண்டை போட்டீங்கன்னா உங்க பலம் பாதி அங்க போயிரும். அதனால அது ஜெயிச்சிரும். அதனால அதை நீங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இல்ல அந்த எண்ணம் வந்து எப்படி என்ன கூடும் போதுன்னே தெரியலையே. இல்ல அதான் நீங்க மொத்தத்துல எல்லாத்தையும் கைவிட்டுறணும். உங்க கையில ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில தானா சரியாகும். இது ஆசையா எண்ணமா இல்ல நோயா ஒண்ணுமே தெரியல. இது நோய் தான். இது நோய் தான். அதான் இதை வந்து நீங்க கைவிட்ட நிலையில அந்த நோய் சரியாயிரும். சரி, நான் அங்க மறுபடியும் நான் தீபாவளிக்கு போக மாட்டேன். அதாவது உங்களை மீறி நடக்குன்னுட்டு எடுத்துக்கிடணும். இது வந்து நீங்க செஞ்சதாகவே நினைக்க கூடாது. தப்பு பண்ணாலும் கூட உங்களை மீறி நடக்கிறதா எடுத்துக்கிடணும். இந்த சுழல், ஒரு தண்ணில நீர்ல சுழல் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பாத்துக்கிறேன். இந்த சுழல்ல மாட்டியாச்சுன்னு சொன்னா அதுல இருந்து தப்புறதுக்கு என்ன பண்ணணும்? மாட்டாம இருக்கணும். மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணணும்? தப்பிச்சு மேல வரணும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்களை கீழே இழுத்துட்டு போயிடும். அது உங்களோட பலம் ஜாஸ்தியா இருக்கும். சுழல் வந்து உங்களோட பலம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க அதுக்கு கைய கால ஆட்டாம நீங்க பாட்டு அமைதியா உட்காந்துடணும். அமைதியா உட்காந்தாலும் அப்படியே உங்களை தண்ணி அப்படியே கீழே கொண்டு போயிரும். தண்ணிக்கு அடியில கொண்டு போயிரும். தண்ணிக்கு அது மேல் மட்டத்துலதான் சுழலுக்கு பலம். அடியில வந்து இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா? ஸ்க்ரூ மாதிரிதான். ஸ்க்ரூ வந்து வெளியே வந்து அகலமா இருக்கும், அடியில வந்து சின்னதா இருக்கும் பாத்தீங்களா, ஒல்லியா இருக்கும் பாத்தீங்களா? கீழே போயாச்சுன்னா அங்க பலம் இருக்காது. அது கீழே கொண்டு போன பிறகு நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடணும். பசங்க வந்து பையன் காலேஜ் முடிக்க போறான், பொண்ணு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டா. இப்போ அவங்க அடிக்கிற ரேஞ்சுக்கு பேசும்போதுதான் எனக்கு வந்து இதுல இருந்து தப்பிக்கணும். எங்க அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, துறைதூரம் எல்லாம் ஓட முடியாது, எங்கேயும் ஒளிய முடியாது, போக முடியாது. நான் எங்கெங்கயோ ஓடி பார்த்தேன், எங்கெங்கயோ உட்காந்து பார்த்தேன், ஒண்ணும் முடியல. சரி, அத மாதிரி. ஆனா இதுக்கு வந்து இது நிரந்தர தீர்வு போகணும் தான் நான் தேடி இருந்தேன். கடைசியா உங்களதான் இப்ப புடிச்சிட்டு இருக்கிறேன். அதான் நீங்க அந்த புக்கை வந்து படிங்க. அதை நீங்க வந்து போட்டு கேளுங்க, காதுல போட்டு கேட்கலாம். யாராவது அதை ஆப்ரேட் பண்ணி காட்டி தர சொல்லுங்க. காட்டி தந்தோம்னா தீய பழக்கங்களிலிருந்து விடுபட முடியுமாங்கிற மாதிரி போட்டிருக்கோம். விடுபடுது எவ்வாறுங்கிறத போட்டிருக்கோம். அந்த இதை திருப்பி திருப்பி நீங்க கேளுங்க. கேட்டான்னா உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும்.